வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து, வானத்தை யாராகளும் தொட முடியுமா? தொடுவானம் அப்படின்னு சொல்லுவாங்களே, முடியாதுன்னு அர்த்தம். கர்த்தர் கூட செல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்றைக்கு அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்க சும்மா இருக்கிறதுனா என்ன? அவரை நம்பி நீங்க சும்மா இருக்கிறீங்க. சும்மா இருக்கிறது தூங்கிட்டு இருக்கிறது கிடையாது. அவரை நம்பி நான் அமைதியா இருக்கிறேன். கிறிஸ்து படகுல அமைதியாக இருந்தார். பிதாவை நம்பி அவர் அமைதியாக இருந்தார். நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் யாரை நம்ப போகிறோம்? நமக்குன்பாய் கடந்து போகிறார் நம்முடைய ஆண்டவர். எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் சரி, எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா தடைகளையும் முறியடித்து நாம் வெற்றி எடுத்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதிக்க தேவன் நமக்கு இறங்கி உதவி செய்வார்.